மறைக்கப்பட்ட உண்மைகளும் மறக்கப்பட்ட வரலாறும் இப்போது RS விஷன் பிரைமில். அத்தியாயம் 1. இன்னைக்கு நடக்க போகும் வீர மரணங்களை பத்தி முன்னமே அறிந்தது போல சுட்டரிக்கும் வெயிலால பாலம் பாலமா வெடிச்சிருந்துச்சு நடுக்காட்டு சீமை பூமி. எங்க பார்த்தாலும் கும்பினி படையோடைய வாள் ஓங்கி நிற்க நடுக்காட்டு சீமை மண்ணுல பீரங்கிகள் அணிவகுத்து நின்றுட்டு இருந்துச்சு. அதுல நடு நாயகமாக நின்றிருந்த பீரங்கியோடைய வாய்க்கு இலக்கா 7 பேருக்கு மத்தியில கம்பீரமா நின்றுட்டு இருந்தாரு அந்த மாவீரன். கைகள் 2ம் பீரங்கியோட இணைக்கப்பட்டிருக்க விழிகள்ல பயம் கொஞ்சமும் இல்லாம நெஞ்ச நிமிர்த்தி நின்னுட்டு இருந்தாரு அந்த தமிழ் மண்ணுடைய வீர மைந்தன். கும்பினி படைகளோ அவருடைய நெஞ்சுரம் கண்டு வெலவெலத்து போச்சு. மரணம் தன் கண் முன்னாடி வந்து நின்னாலும் மார் தட்டி கொண்டு நிற்கும் இந்த மாவீரன் யாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே பேரதிர்ச்சி. இந்திய வரலாற்று ஏடுகள்ல 1857 தான் முதல் விடுதலை போர் நடந்ததா சொல்லப்படுது. ஆனா அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில முதல் விடுதலை போர் தமிழகத்துல ஆரம்பிச்சிருச்சு. 1757 இடைவிடாத போர்களை நடத்தி நிலம் காத்த புலித்தேவன போல விடுதலை போர நடத்தின தமிழ் மன்னன் தான் கட்டாலங்குளம் சீமைய ஆண்ட மாவீரன் அழகுமுத்துக்கோன். இந்திய வரலாற்றுல மாவீரன் அழகுமுத்துக்கோன் தான் முதல் விடுதலை வீரர். இந்திய விடுதலைக்காக தமிழ் மண்ணுல விதைக்கப்பட்டவர். வந்தேறியவர்களுக்கு வரி கட்டக்கூடாது அப்படிங்கிற அழகுமுத்துக்கோனுடைய நேரடி கர்ஜனைகள் ஆங்கிலேயர்களுடைய அகம்பாவத்தை அசைச்சு பார்த்துச்சு. சொந்த குடிகளை அடிமையாக்க வந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரா தன்னுடைய வாளை ஓங்கினாரு. தன்னுடைய குடிகளை காக்க தன் செங்கோலை உயர்த்தி வரலாற்றுடைய பக்கங்களை தன் வீர மரணத்தால அலங்கரித்து சென்றவர் தான் மாவீரன் அழகுமுத்துக்கோன். அந்த காலத்துல திருநெல்வேலி சீமையில இருந்துச்சு கட்டாலங்குளம் அப்படின்ற வீரத்தின் விளை நிலம். இந்த சீமை கிபி 18ஆம் நூற்றாண்டுல ரொம்பவும் பெருமையோட விளங்குச்சு. அந்நியர் ஆதிக்கத்தை எதிர்த்து கிபி 1757 வீர முழக்கமிட்ட மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவதரித்ததும் இந்த புண்ணிய பூமியில தான். அப்படிப்பட்ட வீரம் சொரிந்த பூமிதான் கட்டாலங்குள சீமை. வாழ்வீச்சு, காலை அடக்குதல், மல்யுத்தம் போன்ற பல போட்டிகள்ல வெற்றி வாகை சூடி திருமலை நாயக்கர் அரசர்கிட்ட சேர்வை அப்படிங்கிற பட்டம் பெற்றாரு அழகுமுத்துக்கோன். இவருடைய முன்னோர்கள் வடக்கே பாலாற்றங்கரையிலிருந்து 3ஆம் குலோத்துங்க சோழ மன்னருடைய தளபதிகளாக திருநெல்வேலி மாவட்டம் நெட்டூர் வந்து பாண்டியர்கள் படையோட பொருந்தி வெற்றி பெற்றாங்க. கிபி 1190ஆம் ஆண்டுல 2ஆம் பாண்டிய பேரரசு ஏற்படும் வரைக்கும் அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க வாழ்ந்துட்டு வந்த கானகம் காய்தான் குறிச்சி அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டுச்சு. காய்தான் குறிச்சியில அவங்க வாழ்ந்த காலத்துல தென்காசியில வாழ்ந்த பெரும் செல்வந்தரான தமிழ் தளபதி அழகப்பருக்கு கிபி 1412 மற்றும் கிபி 1467 உதவிய சேதிராயர்களுக்கு அழகப்பன் அப்படின்ற பெயர் வந்துச்சு. கிபி 1556 அழகப்ப கோன் ஆட்சியின் போது 1547 மற்றும் 1565 எட்டயபுரம் ஜெக வீரராம கெச்சில் எட்டப்ப நாயக்கரோட நடந்த சண்டையில கட்டாலங்குளம் அழகப்ப கோனுக்கு சொந்தமான 15 கிராமங்களை எட்டப்பர் கைப்பற்றினாரு. அந்த கிராமங்களை மீட்பதற்காக பல முறை எட்டயபுரமும் கட்டாலங்குளமும் முட்டி மோதிக்கிட்ட போவும் கட்டாலங்குளத்தை அவங்களால மீட்க முடியல. ஆனாலும் பிற்காலத்துல எட்டயபுரம் உடல் அப்படின்னு சொன்னா கட்டாலங்குளம் உயிர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறிடுச்சு. காரணம் எட்டப்பரும் அழகுமுத்து சேர்வையும் நண்பர்களாகிட்டாங்க. ஜெகவீரராம எட்டப்பருக்கு ராமநாதபுரம் அருகே உள்ள சூரன்குடியில எதிரிகள் இருந்தாங்க. அவங்கள அடக்க எட்டயபுரம் தளபதி குமர ரெட்டு அப்படிங்கிற அதிகாரியும் அந்த சமயத்துல கட்டாலங்குளத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த அழகுமுத்துவோடைய தாய்மாமனான சோழபுரம் கெச்சிலனன் சேர்வைக்காரரும் அனுப்பப்பட்டாங்க. இவங்க 2 பேரும் படையோட போய் சூரன்குடி கோட்டை வாசலை தகர்த்து எதிரிகளை வெட்டி எறிந்து விரட்டி கோட்டைய கைப்பற்றும் போது மறைந்திருந்த ஒரு படை வீரன் துப்பாக்கி கொண்டு சுட்டதுனால கெச்சிலனன் சேர்வைக்காரன் மரணமடைஞ்சாரு. கெச்சிலனன் சேர்வைக்கு வாரிசு இல்லாததுனால கட்டாலங்குளம் சீமைய இனி யார் ஆட்சி செய்ய போறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அதுலயும் ஜெக வீரராம எட்டப்பர் தலையிட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டாரு.
வெறுமையா கிடந்த அரியாசனத்தை நிரப்ப கெச்சிலண்ணன் சேர்வையோடைய சொந்த ரத்தத்தையே தேர்ந்தெடுத்தாரு. கெச்சிலண்ணன் சேர்வையோடைய சின்ன கால் மகன் அழகுமுத்து சேர்வைக்காரனுக்கு கட்டாலங்குளம் மட்டுமில்லாம இரத்த மானியமாக குருவி நத்தம், தீத்தான்பட்டி அப்படின்னு 2 கிராமங்களையும் கொடுத்தாங்க. இந்த அழகுமுத்து சேர்வைக்காரன் தான் நம்மளுடைய முதல் வீரர் அழகுமுத்துக்கோனுடைய தந்தை. கிபி 1725 7வது பட்டம் கட்டாலங்குள மன்னரா முடிசூட்டி கொண்ட மன்னர் அழகுமுத்துவுக்கும் ராணி அழகுமுத்தம்மாளுக்கும் கிபி 1728 பிறந்தவர் தான் நம்ம அழகுமுத்துக்கோன். அடுத்த 1 வருஷத்துல 2வதா பிறந்த ஆண் குழந்தைக்கு சின்ன அழகுமுத்து அப்படின்னு பெயர் வச்சாங்க. 2 ஆண்டுகள் போனதுக்கு அப்புறமா 3வதாக பிறந்த பெண் குழந்தைக்கு அழகு அரியநாச்சி அப்படின்னு அரண்மனை தெய்வத்துடைய பெயரையே சூட்டி மகிழ்ந்தாங்க. கிபி 1750 கட்டாலங்குளம் மன்னர் அழகுமுத்து சேர்வைக்கு 49 வயது இருக்கும்போது எட்டயபுரத்தை 27வது பட்டமா ஆண்டு வந்த ஜெகவீரராம வெங்கடேஸ்வர எட்டப்ப மன்னர் ராமநாதபுரம் சேதுபதிக்கு உதவ எட்டயபுரம் தளபதி பெரியமுத்து மாப்பிள்ளையையும் கட்டாலங்குள மன்னர் அழகுமுத்து சேர்வையையும் 5000 படை வீரர்களையும் சேதுபதிக்கு உதவ அனுமந்தகுடிக்கு அனுப்பி வச்சாரு. மன்னர் அழகுமுத்து சேர்வையும் பெரியமுத்து பிள்ளையும் அனுமந்தகுடியோடைய போர்க்களத்துல நின்றிருந்தாங்க. எங்க பார்த்தாலும் எதிரிகளுடைய மரண ஓலங்கள் ஒலிச்சுக்கிட்டு இருக்க தங்களுடைய புயல் வேகத்தால தன் வாளை சுழற்றி எதிரிகளை துவம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க கட்டாலங்குள மன்னர் அழகுமுத்து சேர்வை. கோட்டையை கைப்பற்றும் எண்ணத்தோட முன்னேறி போனாங்க ராமநாதபுர சேதுபதியோடைய வீரர்கள். அவங்களோட சேர்ந்து தானும் கோட்டையை நோக்கி முன்னேறினாரு மன்னர் அழகுமுத்து சேர்வை. கோட்டையுடைய மதில்கள்ல இருந்து சீறி பாய்ந்த அம்புகளும் எதிர்த்து நின்ற வீரர்களுடைய வாள் வீச்சின் வேகமும் அவரை தடுத்து நிறுத்த முடியல. அவருடைய வாள் வீச்சின் வேகம் கண்டு அஞ்சி நடுங்கினாங்க எதிரி படை. 2 பக்கமும் வீரமரணம் அடைந்த வீரர்களால குருதி காடாக காட்சியளித்தது அனுமந்தகுடி சீமை. கடைசியில கோட்டையுடைய வாசல்கள் தகர்க்கப்பட வெற்றிகரமா கோட்டைக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க ராமநாதபுர சேதுபதியோடைய படை. கோட்டைய பாதுகாத்துக்கிட்டு இருந்த மிஞ்சிய வீரர்களும் ராமநாத சேதுபதியோடைய வாளுக்கு இரையானாங்க. கோட்டை மொத்தத்தையும் சல்லடையிட்டு சல்லித்து எதிரி படையில ஒருத்தங்கூட மிஞ்சி இருக்கல அப்படின்ற அளவுக்கு சர்வ சங்காரம் செய்திருந்தாங்க ராமநாத சேதுபதியோடைய படை வீரர்கள். கையில ஆயுதம் ஏந்தி வீரமா போர் புரிந்து எதிரிகளை வதம் செய்து அவங்களுடைய கோட்டைய கைப்பற்றி அதுல தங்களுடைய கொடியை ஏற்றி வெற்றி முழக்கமிட்டாலும் மாபெரும் வெற்றியை கொண்டாடினாலும் 2 பெரும் மாவீரர்கள் அந்த போர்ல இறந்து போனாங்க. ஆமாங்க, மன்னர் அழகுமுத்து சேர்வையும் எட்டயபுர தளபதி பெரியமுத்து பிள்ளையும் அனுமந்தகுடி போரில் வீரமரணம் அடைஞ்சாங்க. கிபி 1750 அனுமந்தகுடி போர்ல இறந்து போன கட்டாலங்குளம் மன்னர் அழகுமுத்து சேர்வையோடைய மூத்த மகனான நம்மளுடைய மாவீரன் அழகுமுத்துக்கோன் தன்னுடைய 22வது வயதுல அதே ஆண்டு 8வது பட்டமாக கட்டாலங்குள மன்னரா முடிசூட்டப்பட்டாரு. அந்த காலத்துல வீர அழகுமுத்துக்கோனும் ஜெக வீரராம பாண்டிய எட்டப்பன் அப்படிங்கிற எட்டயபுர மன்னரும் சிறந்த நண்பர்களா இருந்தாங்க. இவர்தான் இப்போ கட்டாலங்குளத்தூர் சிங்கமா தன்னுடைய தாய் மண்ணுல அனைவராலும் போற்றப்படுகிறவர். அவருக்கு அந்த சமயம் 2 வயசுல ஒரு மகன் இருந்தான். அவன் குமார அழகுமுத்துக்கோன் அப்படின்னு அழைக்கப்பட்டான். சம காலத்துல தந்தையும் தம்பியும் வீரமரணம் அடைந்திருக்க தானும் அதே மண்ணுல வீரமரணம் அடைந்து வீரம் விளைக்கும் மண்ணுல விதையா விழுந்து விடுதலை வீரர்களை விளைவித்தவரை இந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன். மன்னர் அழகுமுத்துக்கோன் வம்சத்துல எல்லாரும் 40 வயசை கடக்கிறதுக்கு முன்னாடியே போர்க்களத்துல வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. கட்டாலங்குளத்தை கடந்து போகும் யாரும் குதிரை யானை பல்லக்குல உட்கார்ந்து செல்லக்கூடாது. கட்டாலங்குளம் சுற்றி இருக்கிற பாளையக்காரர்களை பதவி இறக்கும் அதிகாரத்தை திருமலை நாயக்கருடைய தாத்தா கிருஷ்ணப்ப நாயக்கர் கிட்ட இருந்து மன்னர் வீர அழகுமுத்துக்கோனுடைய முன்னோர்கள் பெற்றிருந்தாங்க. இப்படிப்பட்ட வீர வம்சத்துல பிறந்தவர் தான் மாவீரன் அழகுமுத்துக்கோன். பாளையக்காரர்கள் அனைவரும் ஆங்கிலேயருக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்க வரி கட்ட முடியாது அப்படின்னு தன்னுடைய கூர் வாள போர் முனையில நீட்டினாரு அழகுமுத்து. பீரங்கி குண்டு அவர் நெஞ்ச துளைச்சாலும் தன்னுடைய தைரியத்தால கும்பினி படைய குலை நடுங்க செய்தவர் தான் அழகுமுத்து. இந்திய விடுதலை போராட்டத்துல முதல் வித்தாக மண்ணில விழுந்து மடிந்தவர் தான் இந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன். இவரை பத்தின இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிஞ்சுக்க இப்ப வாங்க நாம அடுத்த எபிசோடுக்கு போலாம்.
எழுதப்பட்ட வரலாறுகள், மறைக்கப்பட்ட உண்மைகள், மறைந்த உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் உங்கள் RS விஷன் பிரைம். உண்மையை அறிய மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.